ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கிராண்டான சுடிதார் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் வேர் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது இந்த கிராண்டான சுடிதார் தான். எஸ், வித் ஷால் அண்ட் பேண்ட் தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இது ஒரு அனார்கலி டைப். இது விசித்ரா சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபேப்ரிக்கு. இது ரேஞ்ச் வேணால் 955. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக வெளியில் நம்ம போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கு மேலே ரேஞ்ச்லேயே இருக்கும். 1500 கிட்ட கூட இருக்கலாம். ஸோ தாராளமாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலருக்கு என்ன சொல்கிறது, ஃபேப்ரிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஓவராலாக 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் கலர், டார்க் லாவெண்டர் அண்ட் லைட் பிங்க். ஸோ எனக்கு ஓவரால் எல்லா கலர்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணேன். நாட் டிசப்பாயின்மெண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஐ லவ் திஸ் கலர். இதுக்கு நான் ட்ரை பண்ணது இந்த கலரில். நான் இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ்ஸில் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. இதோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் பாருங்களேன், ரொம்ப அழகாக டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பைப்பிங் வச்சுருக்காங்க இவ்வளோ தூரம் வரைக்கும். தெரியுதா அவங்களுக்கு? ஸ்டில் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபிட்டிங்காக இருக்குது. மீடியம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தூரம் எவ்வளோ அழகாக டீட்டெயிலாக ஃபுல் கவரேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதா? ஸோ இந்த ஷால்லையுமே அதே ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங், ஃபுல் இதுவுமே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே இந்த புட்டா மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸ்லீவ்ஸ்லையும் அதே டிசைன் கொடுத்துருக்காங்க, லேஸ் ஒர்க் மாதிரி நல்லா இருக்குது. அனார்கலி இதுக்கப்புறம் நல்லா ப்ளீட்டடாக அனார்கலி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்கின்னியாக இருக்குது தெரியுது நம்மளுக்கு. ரொம்ப பாடி ஹேக்கிங்காக இல்லாமல் நம்ம ஷேப்பியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஷேப்பாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் மடிச்சு தைச்சிருக்காங்க. இங்கே மட்டும் லைனிங் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா இருக்குது. இங்கே கொஞ்சம் திக்காக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு டாப் பார்த்தீங்கன்னா டாப்போட ஹைட்டிங் எனக்கு நல்லா ஆங்கிளுக்கு கீழே இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது. லைனிங் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது. பேண்ட்டும் சேம் ஃபேப்ரிக் தான். ஷால் டாப் எந்த ஃபேப்ரிக்கோ அதே ஃபேப்ரிக் தான். நார்மல் ஸ்ட்ரெயிட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் பேண்ட்டும் சொல்லலாம், லைட் பலாசோன்னு சொல்லலாம். ஃபுல் லென்த்லேயுமே இருக்குது. ரெண்டு பக்கம் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கட் பண்ணி பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலர் தான். இந்த க்ரீன் வித் மல்டி கலர். இங்கே மட்டும் மல்டி கலர், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்மே வந்து காமன் தான். இந்த க்ரீன் வித் ஒயிட் மட்டும் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது காட்டன். எஸ், இட்ஸ் காட்டன். இதுக்கு பேட்டர்ன் ஷால் வந்து அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதில் இருக்கிற சென்டர் பார்ட்டே என்னன்னா ரொம்ப 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 அழகாக இருக்க பார்ட்டு என்னன்னா இந்த நெக்கில் இருக்க டிசைன் தான். இந்த பீகாக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா த்ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நெக்கும் நல்லா ரொம்ப கிராண்டாக காட்டுது. இந்த பானிக் வச்சு இங்கே ப்ளீட்ஸ் அழகாக நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அனார்கலி இல்லைனாலும் ஓகேவான அனார்கலியாக தான் இருக்குது. இந்த பாக்ஸ் டைப் மட்டும் தான் அனார்கலி கொடுத்துருவாங்க. இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும் தான். மற்ற எதுக்குமே லைனிங் கிடையாது. ஏன்னா பியோர் காட்டன்தால கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது. இந்த பாந்தியன் டிசைன் வச்சிருக்கேன். இந்த பிரிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த கலரில் இந்த பிரிண்டே ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கெல்லாம் கீழே இருக்குது. ஆங்கிள் கொஞ்சம் மேலேன்னு சொல்லலாம். பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு நல்லா பிளெயின் க்ரீனு. இந்த க்ரீன்லேயே பிளெயின் க்ரீனு. ஓகே, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு நல்லா ஃபுல் லென்த்தில் தான் இருக்குது. எனக்கு முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து க்ரஷ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க பேண்ட்டுக்கு. ஓகே, இதில் இன்னும் ஹைலைட் என்ன, ஹேண்ட்ஸு இதுவும் நார்மலாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பலூன் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலாஸ்டிக் வச்சு. இங்கே எலாஸ்டிக் கிடையாது. இதுதான் இங்கே எலாஸ்டிக் கிடையாது. இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இங்கே வரும் பலூன் டைப் மட்டும். இங்கே பெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல, டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல, அது மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 873. தாராளமாக வாங்கலாம். இவ்வளோ கிராண்டாக தெரியுது. சிஜி சொல்கிறேன்னா நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கும் நீங்கள் வேர் பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கூட வேர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வேறாவது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது நம்ம வந்து இப்போது தீபாவளி இல்லை பொங்கல் அந்த மாதிரியாச்சும் நெருக்கத்தில்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தீபாவளின்னு சொல்லலாமா? இப்போ தான் புளியார் சதுர்த்தி சொல்லலாம். தாராளமாக புளியார் சதுர்த்தி கூட நம்ம தாராளமாக இது மாதிரி வேர் பண்ணலாம். நம்ம என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது மாஸ் பை சொல்லலாம். கீழே இருக்கிற பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. ஷாலுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் ப்ளீட் பண்ணி இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை கையிலையும் வேர் பண்ணிக்கலாம். நம்ம கேரி பண்ணுறதுக்கு ஷாலு. எனக்கு இது 100 out of 100 கொடுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. எனக்கு எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட்டே இல்லை எனக்கு. அண்ட் அதோட மீடியம் சைஸும் ஆர்டர் பண்ணி தான் மீடியம் சைஸ் ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு எங்கேயுமே லூஸும் இல்லை டைட்டும் கிடையாது. அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தோம் எப்படி இருக்குன்னு.
ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒயின் கலர் ட்ரெஸ்ஸாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் ஷால் மட்டும்தான், பேண்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் ஏன் ஷால் இப்படி போட்டிருக்கேன்னா, ஷால் நிற்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு சாஃப்ட் சில்க் இதோட ஃபேப்ரிக்கு. இதே நம்ம ஸ்பேஸ் சில்க்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா சாரீஸ்லலாம், அதே மாதிரி தான் சுத்தமாக நிற்கல. நான் தொடுறேன், ஏதோ வெண்ணெய் மேலே வைக்கிற மாதிரி கை நழுவிட்டு போகுது, அந்த மாதிரி இருக்குது. இந்த ஷால் சத்தமாக நிற்கவே இல்லை. போட்டால் இப்படி தான் போகணும், இல்லை போடக்கூடாது. நான் மீடியம் சார் ஆர்டர் பண்ணேன், மீடியம் சார் ஈஸியாக இருக்குது, பட் ஆனால் டைட்டாக இருக்குது இதுதான். ஸோ அதனால் அது டசன்ட் லுக் குட். ஸோ அதனால தான் இப்படியும் நான் வேர் பண்ணிக்க, அதுவும் ரீசனு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 336 இப்போ ரேஞ்சு. நான் 337 வாங்கினேன், 336 மீடியம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிட் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் சைஸில் வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கினா கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சைஸ் உங்களோட நெக்ஸ்ட் சைஸ் போட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப இது ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னோட ஒட்டி இருக்கா வேறு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க, பட் லைனிங் வந்து நோ யூஸ் ஆஃப் இட். அதுவும் வந்து ஒரு வரவழத்தன்மை தான். சாட்டினில் கொடுத்த மாதிரி இருக்குது இந்த ஃபேப்ரிக். இதோட அந்த வளவழப்பு தெரியுது அவங்களுக்கு, சாட்டினில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வளவன்றதால ஒரு பிரச்சனை இல்லை. காட்டனில் கொடுத்தா கூட ஓகே, நம்மள ஸ்கின்ல ஒட்டாமல் இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுவும் கையில் சுத்தமாக வேஸ்ட்டுங்க. எனக்கு வந்து தச்சுட்டு போடாங்களா போட்டு தச்சாங்களான்னு தெரியாத மாதிரி நம்மளுக்கு அது ஸ்கின்ல ஒட்டிக்குது. கேப் எல்லாமே இவ்வளோ தூரம் இருக்குது, பட் ஆனால் அதை ஃபேப்ரிக்கே அந்த ஸ்கின்னோட ஒட்டிக்குது. இது வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். 300, அதனால தான் 300 வச்சுருக்காங்க போல். இதுக்கு வந்து அதுவும் இல்லாமல் பேண்ட் கிடையாது. பேண்ட் வந்து என்கிட்ட வேறு இந்த கலரில் இல்லைன்றதுனால ஆனால் பண்ணிக்க ஒயிட் கலர் பேர் பண்ணிக்க பலாசோ பேண்ட் ஆங்கிள் லென்த்தில். ஸோ டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக முட்டி வரைக்கும் தான் இருக்குது. ஷால் வந்து நல்லா லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஷால் காம்பினேஷன் கொடுக்கணுக்காக இந்த டாப்போட ஃபேப்ரிக் வந்து இதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஷால் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஒயின் கலர்னா, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஷால் எல்லாம் ப்ராமினெண்ட்டாக வந்து ப்ளூவில் தெரியும். இப்போ எதுவும் ஒயினில் எது தெரியுது அது மாதிரி அது ப்ளூவில் தெரியும். அதோட லைட் ஷேடில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸும் இருக்கும். எனக்கு பிடிக்கல. மேபி நெக்ஸ்ட் சைஸ் வாங்கினாலுமே எனக்கு மாதிரி ஸ்கின்னோட ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கசகசப்பு தன்மை கொடுக்குது. மேபி வந்து சில பேர் வேர் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின்னோட ஒட்டி தான், எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது அது. ஓகே, நான் காட்டனே கொஞ்சம் லூஸாக போடுற பர்சனு, அதனால எனக்கு ரொம்ப ஆவரேஜ்னு நான் சொன்னேன். மேபி இந்த கிளாத் நிறைய பேர் விரும்புகிற பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சாரீஸ் இப்போ ட்ரெண்டிங் ஆனதுனால சாரீஸ் நிறைய பேர் வேர் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஃபேப்ரிக்கில் நிறைய பேர் சுடிதார்ஸு, குர்த்தீஸு நிறைய பேர் வேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ மேபி நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அது. பட் எனக்கான கம்ஃபர்ட் ஜோன் இந்த ட்ரெஸ் கிடையாது எனக்கு. ஏன்னா ரொம்ப இது இங்கே இப்படி வைக்கும் போதே பாருங்களேன், ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன். இது என்னோட சைஸில் ஏதோ என்னோட சின்ன சைஸை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, டைட்டாக பிதிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ட்ரெஸ்ஸை. ஆனால் எனக்கு தெரியும் இவங்க லூஸாக இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு? ஒட்டிக்கிட்டு இருக்கு, வர மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கேப் இருக்கு. ஓகே, ரொம்ப ஆவரேஜ். இப்போ ஃபுல் வீடியோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நான் வேர் பண்ணிக்க ப்ளூ கலர் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், பார்க்க லுக் அண்ட் லைக் வந்து செட்டிநாடு காட்டன் தச்ச மாதிரியான ட்ரெஸ் இது. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா விசித்ரா சில்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 446. ஓகே, இது ஓகே. இந்த ஜரிலாம் கொடுத்துருக்குறது, இந்த பட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜரி தான் இந்த 2 பக்கம் வச்சு நடுவில் இந்த பால்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இதில் ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, க்ரீனு, மெரூன் அண்ட் மாறி பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஷேடில் கலந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மீடியம்ஸ் தான் ஆர்டர் பண்ணி மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இதுக்கு பாட்டம் கிடையாது, பேண்ட் கிடையாது. 446 தாராளமாக வாங்கலாம். பேண்ட் இல்லைனாலும் நம்ம இது காமனாக கோல்டன் கலரில் லெகின் பேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கலரில் கூட நீங்கள் லெகின் பேர் பண்ணிக்கலாம். சுடிதார் செட்டாகவே தெரியும். காமன் கலர் கோல்டனில் தான் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இட்ஸ் நாட் இஷ்யூ. நானும் இப்போ கோல்டன் கலரில் இருக்க பலாசு தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது. ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் குத்துற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இங்கே மடக்கும் போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் தெரியுது. அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி எனக்கு பிடிச்சிதான் இருக்குது. எனக்கு எங்கேயுமே குத்துற டைப்பில் அதெல்லாம் நல்லாவே இருக்குது. இதுக்கு டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டி கொஞ்சம் நல்லா கீழே இருக்குது. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் காட்டன்லாம் கிடையாது, ஏதோ நார்மல் ஃபேப்ரிக் தான் இது. ஃபைன், நல்லா தான் இருக்குது. எனக்கு ஓரளவு எல்லாம் ஒரு நெக் வந்து நார்மல் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜரி மோட தான் இதில் இருக்குது ஹைலைட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பவே. இது ஃபுல் வீடியோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஒயிட் கலர் வித் மல்டி கலரான
ஒரு சுடிதார் செட்டு. எஸ், இது சைட் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் நம்பவே இல்லை, சைட் ஸ்லிட்டு நான் தெரியல எனக்கு. நான் என்ன அனாக்கலின்னு நினச்சேன். பட் ஆனால் சைட் ஸ்லிட்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மழை வர மாதிரி ஈட்டிட்டு இருக்கு. பட் லாஸ்ட் நான் வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு லாஸ்ட் ட்ரெஸ். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு எங்கேயுமே நரனாலும் ஃபீல் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தானதாக தான் இருக்கு. இதோட எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது, ரொம்ப நல்லாவே. அண்ட் என்னென்னா இந்த டிரான்ஸ்பரண்டாக தெரியுமேக்காக இதுதான் அதோட டாப்பு டிரான்ஸ்பரண்ட் இது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. சரிதா. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, ஒரு மாதிரி பாலிஸ்டர் சொல்லாமா அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல இருக்கு. ரொம்ப அழகாக யூ ஷேப்ல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டிங் சைடு ஃபுல் இந்த எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இவ்வளோ தூரம் ஹேண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபுல் ஹேண்டு, எனக்கு ஃபுல் ஹேண்டா இல்லை. ஷால்லையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு அங்கங்கே இதோட பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஆங்கிளுக்கு கீழே இருக்கு, ஆங்கிள் கீழே இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா ஒர்க் ஃபுல் நைஸ். பேண்ட்ல பார்த்தீங்கன்னா கீழே எட்ஜில் மட்டும் ஆங்கிள் லென்த்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பேண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மெட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமும் எலாஸ்டிக். ஓகே, இது ரேஞ்ச் பார்த்தா 655. ஓகே, நல்லா இருக்கு. மீடியம்ஸ் தான் ஆர்டர் பண்ணி, மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இதுக்கு லைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கு மேலே இருக்கு, டாப் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன்னா கீழே எம்ப்ராய்டிங் ஒர்க்ன்றதால இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் பை ஃப்ரம் உங்கள் ஜமுனா. பாய்.